ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கே பறவைகளின் கீதமும் பூக்களின் வாசனையும் எங்கும் நிறைந்திருந்தது. அங்கே நம் துள்ளல் முயல் சுட்டி தன் நண்பர்களான அணில் மற்றும் ஆமையுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய அறிவிப்பு பலகை அவர்கள் கண்ணில் பட்டது. அதில், காட்டின் மறுபுறம் ஒரு தங்க கேரட் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதை முதலில் கண்டுபிடிப்பவருக்கே அது சொந்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. உற்சாகத்துடன் தன் பயணத்தை தொடங்கிய சுட்டியின் வழியில் தந்திரக்கார நரி கபிலன் குறுக்கிட்டான். சுட்டி, அங்கே போகாதே, பெரிய பூதம் இருக்கிறது என்று பொய் சொல்லி பயமுறுத்தினான். ஆனால் பயப்படாத சுட்டி, அப்படியா கபிலன், நீயே அந்த பூதத்தை பார்த்தாயா? இல்லையென்றால் நீயும் என்னுடன் வா, பார்க்கலாம் என்று தைரியமாக பதில் சொல்ல நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. பயணத்தின் நடுவே ஒரு குட்டி யானை பள்ளத்தில் விழுந்து தவிப்பதைக் கண்ட சுட்டி, தன் வெற்றியை விட அந்த உயிரை காப்பாற்றுவதே முக்கியம் என்று கருதி நண்பர்களை அழைத்து யானையை மீட்டெடுத்தான். இறுதியில் தங்க கேரட் இருக்கும் இடத்தை அடைந்தபோது அங்கே காட்டின் ராஜா சிங்கம் காத்திருந்தது. யார் முதலில் வந்தார்கள் என்பதை விட யார் வழியில் நல்ல காரியம் செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். யானையை காப்பாற்றிய சுட்டியே உண்மையான வெற்றியாளன் என்று சிங்கம் அறிவித்தது. சுட்டி அந்த தங்க கேரட்டை தன் நண்பர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள அந்த காடே மகிழ்ச்சியில் திளைத்தது. ஆம் நண்பர்களே, உதவி செய்பவர்களே உண்மையான வெற்றியாளர்கள்.